திருச்சி பீமநகர்ல 24 வயது இளைஞர் தாமரை செல்வன் என்பவர் திருச்சி காவலர் குடியிருப்பு வளாகத்துக்குள்ளேயே கொடூரமான முறையில் 5 பேரால் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஒட்டுமொத்த திருச்சியும் அதிர வைத்திருக்கிறது. அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அரசு மற்றும் தனிப்பட்ட நிகழ்ச்சிக்காக திருச்சிக்கு போயிருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சத்திற்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறது. காலையில சரியா ஒரு 8:30 மணிக்கு திருச்சி பீமநகர் கீழத்தெருவை சார்ந்த தாமரை செல்வன் என்கிற ஒரு இளைஞர் இருசக்கர வாகனத்தில் ஓம் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞருடைய அலுவலகம் ஒன்று இருக்கு. அந்த அலுவலகத்துக்கு நின்னுட்டு இருக்காரு. அப்போ பைக்ல ஒரு 2-3 பேர் வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே இவர் பைக் எடுத்துட்டு வேகமா போறாரு. ஒரு இடத்துல அவர் நிலத்தடி மாதிரி பைக்ல இருந்து கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்த உடனே அவரை நோக்கி அருவாளால வெட்ட போறாங்க. அவர் மேல ஒரு சில வெட்டு விழுந்துருது. உடனே என்ன பண்றாரு, திருச்சி அந்த பீமநகர் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவலர் குடியிருப்புக்குள்ள உள்ள போறாரு. காவலர் குடியிருப்புக்குள்ள உள்ள போன பிறகும் இந்த கும்பல் துரத்துது. அங்க ஒரு வீடு திறந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அது திருச்சி போக்குவரத்து காவலர் செல்வராஜ் அவருடைய வீடு. செல்வராஜ் டியூட்டிக்காக கிளம்பிட்டு இருக்காரு. பிள்ளைகளை ஸ்கூலுக்காக தயார்படுத்தி இருந்திருக்காரு. அவர் கண்ணு முன்னாடியே 5 பேரும் கொடூரமா வெட்டி படுகொலை பண்ணிருக்காங்க. காவலர் குடியிருப்புக்குள்ள ஒரு காவலர் முன்னாடி இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது.